ஹாய்ங்க. பட்டுப்புழுவோட ஃபைனல் ஸ்டேஜ் தாங்க இது. நான் டீ குடிச்சிட்டுருக்கும்போது தான் ஞாபகம் வந்தது. ஏதாவது சரி நூல் விடுதான்னு சொல்லி செக் பண்ணலான்னு சொல்லி தான் வந்தேன். பட் ஆனால் எதுவுமே இப்போ வரைக்கும் நூல் விடலைங்க. ஆனால் புழுவோட சைஸ் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ஸ்டேஜில் என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் எல்லாம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். புழுவோட வந்து அன்சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பேன். அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே புழு வந்து சைஸ் எல்லாம் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமே பார்த்தா எங்கேயுமே கட்டுற மாதிரி தெரியல. தலை எப்படி வச்சு தாங்க ஆகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 2 ரேக்கெல்லாம் பிரிக்கிறேங்க. இந்த சைடு, இந்த சைடும். ஏன்னா நம்ம 60 மட்டும் தான் சொல்லியிருந்தனால, இவ்வளோ தான் பிரித்து வச்சுருக்கோம். இதுவே 100 மட்டும் சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்போங்க. சரின்னு சொல்லிட்டு நான் தலையா இருக்கிறதுக்கு கிளம்பிட்டேங்க. அத்தை, குழந்தைங்க, வீட்டுக்காரர் அவங்களுக்கெல்லாம் மற்ற வேலை இருந்தது. அத்தை வந்து மாடெல்லாம் அவுத்து மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஒயரிங் ஆளுக வந்திருந்தனால அங்கே பார்த்துட்டு இருந்தாங்கங்க. சரி எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தால் வேலை நடக்காதுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு தலையறுக்கிறதுக்கு வந்துட்டேன். இந்த மரம் பார்த்தீங்கன்னா, போன வேசையில வந்து அழிஞ்சு போச்சுங்களாமா. ஒரு 1, 2, 3 மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல அழிஞ்சு போச்சுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த செட்டுக்குள்ளே கொண்டு வந்து தலையெல்லாம் போட்டு, நாங்கள் ஒரு 6 மணி அந்த மாதிரிலாம் டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸிங் ஆகிட்டு, அதுக்கப்புறம் தான் செட்டுக்குள்ளேயே வந்தோம். ஏன்னா அதுவுமே கொஞ்சம் பச்சை தலையெல்லாம் வச்சுருந்துச்சுங்க சாப்பிடாம. இப்போ தலை வைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 8 மணிங்க. எல்லாமே வச்சோன்னே நல்லா பசி போல் நல்லா சாப்பிட்ருக்குங்க. அதுங்க சாப்பிட சாப்பிட பார்த்தீங்கன்னா எங்களோட வயிற்றுலையும் மோட்டார் சவுண்டு அதிகமாகிட்டே இருந்ததுங்க. சரி ஓகே சீக்கிரமாக வச்சு முடிச்சுட்டு போய் சாப்பிட்லான்னு தான் நாங்களும் கடகடன்னு வச்சுட்டு இருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோங்க.